நற்செய்தி வாசகம். நண்பர்களையல்ல, ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்தளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு உண்மையான அன்பு மற்றும் தியாகத்தின் அர்த்தத்தை கற்பிக்கிறார். நாம் அன்பு செய்வது நமக்கு பலன் தருமா என்ற எதிர்பார்ப்பின்றி இருக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமான அன்பு. நாம் பெரும்பாலும் நமக்கு திரும்ப நன்மை செய்யக்கூடியவர்களுக்கே உதவுகிறோம். ஆனால் இயேசு நம்மை அழைக்கிறார், எதையும் திரும்ப கொடுக்க முடியாதவர்களையும் அன்புடன் அணைக்க. அன்பு என்பது பரிசு அல்லது கைமாறு பெறுவதற்காக அல்ல, அது இதயத்தின் பெருந்தன்மை. அதுபோன்ற தியாகமான அன்பை ஆண்டவர் சொர்க்கத்தில் நித்திய பலனாக அளிப்பார். இன்றைய அழைப்பு. இன்று நம் சுற்றிலும் இருக்கும் அழைக்கப்படாத ஒருவரை, ஒரு ஏழை தனிமைப்பட்டவரை அன்புடன் அணுகுவோம். அப்படி செய்தால் நாமே ஆண்டவரின் விருந்தில் பங்கு பெற்றவர்களாக இருப்போம்.